ஏய் நந்தினி, ம் ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்ததை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்ல. இந்த கடத்தினது பிரச்சனை அதெல்லாம் விட்டுரு. மத்தபடி அந்த ரெசார்ட், அங்கிருந்த வசதி, அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் உனக்கு ஓகேவா? ஓகே தான் சார். என்ன ஒரு ஆர்வமே இல்லாம சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னுலாம் இல்ல சார், புரியல. புரியலையா? ஆமா சார். எதுக்கு சார் காசை கொட்டி கொடுத்து அங்க போய் நம்ம தங்கணும்? தூங்கி எழுந்திருச்சு வரதுக்கு அவ்வளோ காசா? ரொம்ப தான் அநியாயம் சார். ஓ, நீ அங்க ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா சார். தயிர் சாதம் 300 ரூபாயா, தயிர் வடை 150 ரூபாயா. அநியாயமான கொள்ளையால இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நம்ம கிட்ட அவ்வளோ காசை வாங்குறவங்க உட்கார வச்சு கூட சோறு போடாம நின்னுகிட்டே சாப்பிட சொல்றாங்க. நாமளே போய் எல்லாத்தையுமே எடுத்துக்கணுமா? அதுக்கு பேரு புஃபே சிஸ்டம் நந்தினி. அது என்னவோ சார், வர்றவங்கள மரியாதையா உட்கார வச்சு சோறு போடணும்ல. அதை விட்டுட்டு நீங்களே போய் எடுத்து போட்டு தின்னுங்கன்னு சொல்றது மரியாதையாவா இருக்கு? புஃபே அங்க தனியா இருந்துச்சு நந்தினி. ஆர்டர் எடுத்து சாப்பிடுற மாதிரி அங்க இருந்துச்சு. நாம அதானே சாப்பிட்டோம். ஆமா சார், அங்க பார்த்ததை தான் நான் சொல்றேன். அப்புறம் பாதி பேரு கைய வச்சு சாப்பிடாம கரண்டிய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது கூட எனக்கு புரியுது. ஆனா குச்சி குச்சியா ஏதோ ஒரு கரண்டிய வச்சிருந்தாங்க. அதுல எப்படி சார்? எனக்கு புரியவே இல்ல. நல்ல கை நிறைய அள்ளி வதவதன்னு தின்னாதானே வயிறு நிரம்பும். சாப்பாடு போடுறவங்க எல்லாம் என்னமோ ஆபீஸுக்கு போற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டு வெளியே வந்தா குனிஞ்சு வணக்கம் சொல்றதுக்கும் ஒருத்தர் நிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அவரு கதவு திறந்து விட நிக்கிறவரு. ஏன் நமக்கு கை இல்லையா? இல்ல கதவை திறக்கிற அளவுக்கு சக்தி தான் இல்லையா? இதுக்கு போய் ஒரு ஆளா சார்? அந்த மனுஷனுக்கு உட்கார்றதுக்கு கூட ஒரு நாற்காலி கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் நின்னுட்டே இருக்காரு. அப்புறம் இன்னும் சொல்லு. ரூம்குள்ள போனா அங்க இருக்கிற ஒவ்வொன்னும் என்னமோ அளவெடுத்து செதுக்கி அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. உட்காரவே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சார். அதுல எப்படி சார் மனசு வந்து தூங்க முடியும்? நந்தினி, இந்த ரெசார்ட்னு இல்ல, பெரும்பாலும் எந்த ஹோட்டல்லனாலும் இப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் அவ்வளவு காசு தரோம். அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க தான் லூஸ் மாதிரி இவ்ளோ காசு கொடுத்து போயிருக்கீங்கன்னு பார்த்தா அங்க உங்களை ஐயோ, என்ன மாதிரியா நிறைய லூசுங்க வராங்களா? மன்னிச்சிருங்க சார், ஏதோ பேசுற வேகத்துல சொல்லிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு.